நீ சொன்ன மாதிரி எனக்கு எந்த லட்சியமும் இல்ல. என் லைஃப்ல நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நான் இப்படி இருக்கிறது தப்புமா, பெரிய தப்புதான். புரியுதுல உன் தப்பெல்லாம். நல்லாவே புரியுதுமா. அப்ப நீ எனக்காக ஒரு விஷயம் பண்றியா? என்னம்மா? நீ நல்லா படி, எவ்வளவு வேணாலும் படி, எப்பாடு பட்டாவது அப்படின்னு மட்டும் பண்ணாத. இன்னைக்கு சத்தியம் பண்ணிட்டு நாளைக்கு ஆகாஷ் கூட போய் பேச உன்னால உறுதியா இருக்க முடியும்னா? அம்மா ம்? நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லடா வேண்டாம், வேலையை முடிச்சிட்டேன். கோபி, நீ கிச்சனுக்கு போலியா? அதோட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சோ போலாமா இல்ல தள்ளி வச்சுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வீடுன்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கும்பா. அதுக்காக எல்லாரும் வீட்லயே உட்காந்துருக்க முடியுமா? நீ கிளம்பு. சரிடா, நான் போயிட்டு வரேன். ஆ? சரிம்மா பாத்து போயிட்டு வா. ம்? ஆ, அத்தை நான் கிளம்புறேன். எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. நில்லு. எங்க கிளம்புறேன்னு சொன்ன? ரெஸ்டாரண்ட்டுக்கு. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? குடும்பம் பிள்ளைங்கன்னு எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போற? எல்லாத்துக்கும் காரணமே நீதான். உனக்கு அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லையா? அப்ப நான் என்ன பண்ண? எதுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கணும்? பிள்ளைங்களை சரியா கவனிக்காம விட்டியே, அது தப்பு இல்லையா? நீ வாய மூடுறா. இவ வீட்ல இல்லாததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். சரி பாட்டி, நீங்க வீட்ல தானே இருந்தீங்க, அப்ப நீங்க கவனிச்சிருக்கலாமே. சபாஷ்டா, கடைசியில பழிய தூக்கி ஏன் மேல போடுற? விடுங்கம்மா விடுங்க. டேய், என்னத்தடா விடுறது? பாக்கியா, நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் போக வேண்டாம். இத பாருங்க அத்தை, நான் இனியா கிட்ட பேசிட்டேன்.